நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. ஆமென். ஆமாம், ஏசப்பா வாசற்படியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அவர் தட்டும் போது நம்ம திறந்து நாம் அவரோடவும் அவர் நம்மோடவும் போஜனம் பண்ணணும். மகா பெரிய விருந்து நமக்காக பரலோகத்தில் காத்திருக்கு. அதை நம்ம ஒரு மனவாட்டிகளாகிய நாம் ஒருத்தரும் அதை விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நம்ம வந்து ஆதியாகமம் 35 வரலையும் அழகாக ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம 32, 33, 34, 35 4 அதிகாரத்தையுமே ஒரே சம்பவமாக இருந்ததுனால எல்லாமே அப்படியே ஆவியானவர் நமக்கு ஸ்வீட்டாகவும் ஷார்ட்டாகவும் அழகாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? ஆமென். இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நம்ம படிப்பறிவோட வேதத்தை படிக்கிறதுக்கும் ஆவியானவரோட துணையோடு படிக்கிறதுக்குள்ள வித்தியாசம் நமக்கு இப்போது நல்லா தெரியுது இல்லைங்களா? ஆமென். இப்போ நீங்கள் வேதத்தை வாசித்தாலும் ஆவியானவர் துணையோட படிங்க. இப்போ நம்ம வந்து 36ஆம் அதிகாரத்தில் ஏதோமியர், அதாவது ஏசாவோட வம்ச வரலாறு. அவனுக்கு ஏதோம் என்ற ஒரு பேர் கூட இருக்குது இல்லைங்களா? அவனுடைய வம்ச வரலாறு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 36 வசனத்தில் ஏசா தன் மனைவிகளையும் குமாரரையும் தன் குமாரதிகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். ஏசா என்ன பண்ணுறான்? யாக்கோபை விட்டு மட்டும் இல்லை, அந்த தேசத்தையே விட்டு வேற தேசத்துக்கு போய் செட்டில் ஆயிட்டான். தனியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்ட்டு அழகாக செப்பரேட்டாக வருதுங்களா? ஆமென். நம்ம இப்போ வந்து 37ஆம் அதிகாரத்தில் யாக்கோபோட காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமும் 37:1 யாக்கோபு சன்னதியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்படி வந்து நடந்துட்டு இருக்கு. யாக்கோபுக்கு அடுத்தது வந்து யோசேப்பை தான் கர்த்தர், இங்கே நம்ம யோசேப்பை தான் கர்த்தர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. 17 வயசில் ஒரு கனவு காண்றாரு. உங்களுக்கு எல்லாம் அது தெரியும், அதனால் நான் அப்படியே சொல்லிட்டு போயின்னுக்கிறேன். அதில் ஒரு வயலில் இருக்கிறாரு. அந்த வயலில் வந்து 11 கட்டு நெல் கட்டு சுற்றி இருக்குது. இவர் கட்டு சென்ட்ரல் இருக்குது. அந்த 11 கட்டும் அந்த சென்ட்ரல் இருக்கிற கதிர்கட்டை வணங்கி எழுந்திருக்கிற மாதிரி பார்க்குறான் இல்லைங்களா? இது ஒரு வித்தியாசமான கனவு தானே. இதனுடைய பொருள் என்ன அப்படின்றது யோசேப்புக்கு தெரியாது இல்லைங்களா? 17 வயசு. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அது அந்த மீனிங் அவங்களுக்கு தெரியுது, யோசேப்புக்கு தெரியாது. அப்போ நீ எங்களுக்கு எஜமான ஆவியா? நீ எங்களுக்கு நீ துரதனமாக இருப்பியா? நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்போமா அப்படின்னு என்ன பண்ணுறானுங்க, பகைக்கிறானுங்க. அப்புறம் என்ன பண்ணுறான், இன்னொரு சொப்பனம் பார்க்குறான். அதில் வந்து சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் இவனை வணங்குது. இதையும் சொல்கிறான். இங்கே இது வந்து அவங்க அப்பா கிட்ட கூட சொல்கிறான். இன்னும் வித்தியாசமாக பார்க்குறான். தான் இப்போ அண்ணனுக்கிட்ட அப்பா கிட்டலாம் சொல்கிறாங்க. கடிந்து கொண்டாருன்னு அதில் இருக்குது. கடிந்து கொண்டாருன்னா கோமா இல்லை, நம்ம சொல்லுவோம் இல்லை ஒரு மாதிரி. ஆமாண்டா, நான் உங்கள் அம்மா உங்கள் அண்ணா எல்லாம் வந்து இன்னும் வணங்குவோம், நீ பெரிய ஆளாக போகிற போடா, நான் கனவு காண்றான் இவன், அப்படி தான் சொல்லியிருப்பார் யாக்கோபு கூட இல்லைங்களா? ஆனால் இவனுங்க அதை வந்து பகையாக நினைக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நாள் ஊர் விட்டு ஊரெல்லாம் போய் மேய்க்குவாங்க போல் அப்போல்லாம். அதனால தான் என்ன பண்ணுறாரு யாக்கோபு, அண்ணன்கள்லாம் எப்படிக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி யோசேப்பை அனுப்புகிறாரு. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இதுதான் சான்ஸு அப்படின்னு. பாரு, சொப்பனம் காண்றவன் வரான், அவனை நம்ம சாகடிச்சிட்டா
அவன் கனவு எப்படி நடக்குது பார்க்கலாம். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அவனை பார்த்த உடனே அவன் ஆசையாக போயிருப்பான். அவங்க சட்டையெல்லாம் கழட்டுறாங்க. அவங்க அப்பா ஆசையாக வாங்கி போட்ட ஷர்ட்டெல்லாம் கழட்டும் போது இவன் ஃபஸ்ட்டு யோசிப்பு என்ன நினச்சிருப்பானா, டேய் என் சட்டையடா கழட்டுறீங்க, இருடா உங்களை அப்பா கிட்ட சொல்கிறேன் இருடா, என் சட்டையை கழட்டுறீங்களா அப்பா கிட்ட சொல்கிறேங்க இருடா, அப்படி தான் சொல்லியிருந்திருப்பார் ஆரம்பத்தில். ஆனால் இவனுங்க சட்டையை கழட்டிட்டு குழியில் போய் போடும் போது தான் யோசிப்பு என்ன பண்ணியிருப்பார், அலறி இருப்பார், அழுதுருப்பார், கெஞ்சிருப்பார். ஆனால் நான் சட்டையை கழிட்டிருந்தெல்லாம் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், என்னை குழியில் போடாதீங்க அப்படின்னு கத்தி கதறி அழுதுருப்பான் அந்த இடத்துல இல்லைங்களா. தண்ணி இல்லாத குழி. அதை இவன் ரூபன் தான் சொல்கிறான், அவங்கள சாகடிக்காமல் அவனை காப்பாற்றுறான். அதுக்கப்புறம் காப்பாற்றுறது யூதா. யோசிப்பு ரொம்ப கத்திருப்பார், கதறி இருப்பார், வேதனைப்பட்டிருப்பார், கெஞ்சிருப்பார். அந்த வியாகுலத்தை யோசிக்கவே முடியாது. நான் இப்போ பேசுகிறேன், படிக்கும் போதெல்லாம் அழுதுகிட்டே படிப்பேன் நான் அதெல்லாம். அப்போ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இஸ்மவேலரும் மீதியானரும் அந்த வழி வராங்க வியாபாரத்துக்கு. உங்களுக்கு எல்லாமே தெரியுன்றதுனால அப்படி நான் சொல்லின்னு போகிறேன். 37:26 அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதில் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். அப்போது ஒரு ஆட்டோட ரத்தத்தை துணியில் நல்லா இது பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் கொடுக்குறத பார்க்குறோம். இது யோசேப்பு தான், இது நாங்கள் பார்த்து எடுத்தோம், கண்டு எடுத்தோம், இது கிடைச்சிது இது அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு மிருகந்தான் அவனை வீறி போட்டுட்டுக்குது, கடிச்சிட்டுக்குது அப்படின்னு என்ன பண்ணுறான். பெரிய யாக்கோபு துக்கத்தின, அந்த மாதிரி துக்கம் யாருக்குமே வரக்கூடாது உலகத்தில். எந்த சத்துருக்கும் இதை மாதிரி ஒரு துக்கம் வரக்கூடாது. தான் நேசிச்சு செல்ல மகன் இறந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் மிருகம் அடிச்சுன்னா அவன் துணி கொண்டு கொடுக்குற மாதிரி ஒரு கொடுமையான வேதனையை யாக்கோபு அனுபவிச்சிருக்காரு. ஆனாலும் யாக்கோபு என்ன பண்ணுறாரு, கர்த்தரை எதையும் முறுமுறுத்த மாதிரி தெரியல. அவன் இல்லைன்ற துக்கத்தில் தான் என்ன பண்ணுறாரு இருக்கிறார தவிர அவங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த ஆறுதல் அவரால் ஏற்றுக்க முடியாமல் துக்கத்தில் அவர் இருக்கிறாரு. 35 அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் என் துக்கத்திலே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் நம்ம பார்க்குறோம். 38 நம்ம பார்க்க போனால் தாமாருக்காகவே கர்த்தர் எழுதியிருக்காரு. 36, 37, 38, 40 வரலையும் ஒரே சம்பவமாக இருக்குது. அதனால் படித்து சொன்னால் லேட் ஆகிடும்ன்றதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுன்றதுனால ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அதை மாற்ற பார்த்துட்டு போகலாம். யூதா அன்னை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவனுக்கு 3 பசங்க பிறக்கிறாங்க. பெரியவளுக்கு தாமரை கட்டுறாங்க. இப்போ அவன் கெட்டவனாக இருக்கிறான், துன்மார்க்கனாக இருக்கிறான், கர்த்தர் அடிக்கிறாரு. இன்னொருத்தனை அவனுடைய சகோதரனை கொடுக்குறாரு, அவனும் தப்பு பண்ணுறான், அவனை அடிக்கிறாரு. அப்போது யூதா என்ன பண்ணுறான், 2 பேருமே கல்யாணம் பண்ணி கர்த்தர் அடிக்கிறாரே, 3வது அவனையும் கொடுத்தாக்கா அவனும் எங்கே இறந்துருவானோ அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, யூதா தாமாரை அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாரு. இது கொஞ்ச நாளைக்கு அங்கே இரு, நான் உன்னை வர வைக்கிறேன் அப்படி சொல்கிறான். ஆனால் போனவ தான் யூதா மறந்துடுறான். சென்டரில் அவங்க ஒய்ஃபு இறந்துடுறாங்க, தாமரை சுத்தமாக மறந்துடுறாங்க.
அப்போது ஒரு டைம் என்ன பண்ணுறான், அவங்க ஃப்ரெண்டு கூட ஆடு மயிர் கத்திரிக்க பக்கத்தூருக்கு போகிறான். அந்த இடத்துல தாமார் என்ன பண்ணுறாங்க, அவனுடைய சன்னதி வரணும் அப்படின்றதுனால தாமார் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய உத்தமத்தை மறைச்சி தன்னை ஒரு வேசியாக, தன்னை ஒரு விபச்சாரியாக மாற்றுறாங்க. இதை யார் செய்வாங்கங்க? ஆனால் நல்லவங்க தாமார், உத்தமி, அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னை ஒரு வேசியாக தன்னை தாழ்த்துறாங்க. இதெல்லாம் யாரும் செய்ய முடியாது. இந்த காரியத்தெல்லாம் யாருமே செய்ய முடியாது இல்லைங்களா? எவ்வளோ பெரிய கெட்டவங்களாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நல்லவங்க மாதிரி காமிச்சிக்குவாங்களே தவிர நல்லவங்க தன்னை விபச்சாரி மாதிரி காமிச்சிப்பாங்களா? ஆனால் தாமார் அதை செய்கிறாங்க. அப்போது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, கர்ப்பமாக வராங்க தாமார். இந்த விஷயம் யூதாவுக்கு தெரியுது. அப்போ தான் இவனுக்கு மருமகன்ற நினப்பு வருது. அம்சன் சுத்தமாக மறந்துட்டான் அவளை. ஆனால் அவள் விபச்சாரம் செஞ்சு எப்படி கர்ப்பமாகலாம்? அவளை இஸ்தனுவா, அவளை என்ன பண்ணணும், கொளுத்தி போடணுன்றான். அவன் செஞ்ச தப்பு என்ன, அவளை சுத்தமாக மறந்துட்டு கொளுத்தி போடணுன்றான். அவள் பாரு, தன்னுடைய வம்சம் வளரணும், யாரும் இல்லையே, யாரும் இல்லை, அடுத்த மாமியாரும் இல்லை, இறந்துட்டாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. இவனும் என்ன பண்ண மாட்டான், 2 பேருமே சாமி அடித்து இறந்துட்டாங்க. இவனையும் அடித்து இறப்பாங்கன்னு இவனு பயந்துன்னு கட்டிக்கலையோ இல்லை வேற யாரையாவது கட்டிக்கினானோ தெரில அவனும். அதனால தாமார் தன்னுடைய உத்தமத்தை மறைச்சி தன்னை வேசியாக காமிச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தாழ்மை யாருக்காவது வருமானா? கண்டிப்பாக வராது. அப்போ அவளை கூப்பிடுவாங்க, சுட்டெரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா, இந்த மோந்திரமும் இந்த செயினும் கொடுத்தவங்க தான் இந்த குழந்தைக்கு தகப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமார் சொல்கிறாங்க. அது யூதா தான் இருக்குது. அப்போ சொல்கிறான், என்னோட நீ தான் நீதி உள்ளவள்னு சொல்கிறான். இவன் என்ன நீதிமான்னு எனக்கு தெரியல. அங்கே அவளுக்கு 2 குழந்தைகளை பிறக்குது. நீங்கள் வம்ச வரலாறு பார்த்தாக்கா இது ஒரு தெய்வ திட்டம் நிறைவேற தாமார் காரணமாக இருக்காங்க. எப்படின்னாக்கா, யாக்கோபுக்காக அடையாளமாக காட்டினது யோசிப்பு, லேயலுக்காக யூதாவை வம்ச வரலாறில் கர்த்தர் சேர்க்கிறாரு. ஏன்னா 3 குழந்தைக்கு அப்புறம் யூதா பிறக்கும் போது தான் கர்த்தர் அவ தெரிஞ்சுக்கிறா. கர்த்தர் என்ன நேசிக்கிறாரு. நம்ம மற்றவங்க நேசத்துக்காக இருக்கக்கூடாது, நம்ம கர்த்தரை நேசிக்கணும், நம்ம கர்த்தரை துதிக்கணும் அப்படி சொல்லி யூதான் பேர் வைக்கிறா. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வம்ச வரலாறு யூதாவை சேர்த்துக்கிறாரு. ஆனால் யூதாவுக்கு அடுத்தது வாரிசு யாருன்னா யாரும் இல்லை. 2 பேரை சாகடிச்சிட்டாரு, இன்னொருத்தன் கட்டிக்கவே இல்லை. அப்போ தாமார் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த யூத வம்சத்துக்கு வம்சத்தை உண்டாக்குறாங்க. யார்? தாமார். நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யூதாஸ் தாமாரிடம் பெற்ற 2 பிள்ளைகள் தான் வம்சத்தில் வரும். அது என்னன்னு வராது, யூதாவோட மருமகள் அப்படின்னு வராது. தாமாரிடம் யூதா பெற்ற பிள்ளைகள் பேர் தான் வரும். தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. யாரும் அந்த தியாகமெல்லாம் செய்ய முடியாது, ஆனால் அதை தாமார் செய்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வம்ச வரலாறு தாமாரை போடுறாரு. அல்லேலூயா, ஆமீன். அவன் மட்டும் அதை செய்யாமல் இருந்தா தாமார் யூதாவோட வம்சத்துக்கு 2 பேர் வந்திருக்காது. அதுக்கு தான் சொல்கிறான், நீ என்னோட நீதி உள்ளவ அப்படின்னு. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த நீதியை மறக்காமல் அங்கே தாமார் பேரையும் வம்ச வரலாறில் போடுறாரு. அல்லேலூயா, ஆமீன். இந்த 38ஆம் அதிகாரம் தாமாருக்காகவே கர்த்தர் கொடுத்துருக்கிற அதிகாரம். அல்லேலூயா, ஆமீன். அடுத்தது 39 கர்த்தர் என்ன சொல்லித்தராங்கன்னு பார்க்கலாம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போந்திப்பார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த
இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். நம்ம யூதாவின் தாமரையும் மறந்துடலாம். நேராக மறுபடியும் எங்கே போகலாம்? முத யோசேப்பை விற்றாங்கல்ல, அங்கே போனாதான் நம்மளுக்கு திரும்பவும் அந்த 39ஆம் அதிகாரத்துக்கிட்ட நம்ம போக முடியும். இப்போ மறுபடியும் 37ல் யோசேப்பு என்ன பண்ணுறாங்க? விற்கிறாங்க. யார் வாங்குறாங்க? இஸ்மவேலர் வாங்குறாங்க. நீங்கள் கவனமாக கேட்கணும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்? அவங்க அண்ணனுங்க வித்துட்டானுங்க, எகிப்துக்கு போனாங்க. எகிப்துக்கு போயிட்டு அந்த போத்திபார் வீட்டில் இருந்தாங்க. அங்கே அவங்க மனைவி தப்பாக நடந்தாங்க, அதனால் ஜெயிலில் போட்டாங்க. அதனால் 10 வருஷம் 12 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இது டோட்டல் எல்லாமே தப்பு. ஏன் நானும் அப்படி தான் நம்பியிருந்தேன். எப்போ ஆவியானவரோட துணையோட படிக்க ஆரம்பிச்சனோ அப்போதான் எனக்கு வேதத்தில் இருக்கிற நிஜம், ஆவியானவர் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கவனமாக கேட்கணும். இஸ்மவேலர் கொடுத்துட்டு 20 வெள்ளிக்காசுக்கு எகிப்துக்கு கூட்டுன்னு போகிறாங்க. ஆனால் 37-26 இந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே யார்கிட்ட? மீதியானியர்கிட்ட. அப்போ எங்கே தெரியுது? இஸ்மவேலர்கிட்ட வாங்கி இஸ்மவேலர் மீதியானியர் கூட்டு, மீதியானியர் போத்திபார் கொடுத்து, போத்திபார் இஸ்மவேலர்கிட்ட விற்று, இஸ்மவேலர்கிட்ட இருந்து மறுபடியும் போத்திபார் காசு கொடுத்து அந்த பையனை எனக்கே கொடுன்னு வாங்குறாரு. புரியுதுங்களா? எப்படியும் ஒருத்தர்கிட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இவர் யோசேப்பு இருந்திருக்கிறாரு, நல்லா இருந்திருக்கிறாரு. ஏன்னா ஒரு நல்ல வேலை செய்யறதுனால தான் போட்டி போட்டுன்னு எனக்கு வேணும் உனக்கு வேணும், எனக்கு வேணும் உனக்கு வேணும் வாங்கிக்கிறாங்க. 2வது முறை தான் போத்திபார்கிட்ட வராங்க. அவன் என்ன பண்ணுறான்? இவங்க நம்ம அலுவலகத்தில் வச்சுருந்தா இவனை திரும்ப எங்கே வாங்கின்னு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தன் சொந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறான் வேலைக்கு. யோசேப்பை அலுவலகத்துக்கு விடாமல் சொந்த வேலைக்காக கூட்டுன்னு போயிட்டு வயலில் விட்டுறான். அப்போ வீட்டுக்குள்ளே கூட வரல யோசேப்பு. அப்போ அவன் 17 வயசில் அவன் சொப்பனத்தை பார்த்தாலும் அப்போவே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க. வாய்ப்பு இல்லை. அந்த 17 வயசுலேயே போயிருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்தது இன்னொரு தரிசனமும் பார்க்குறான். 18 வயசில் போனால் கூட இஸ்மவேலர்கிட்ட போய் எவ்வளோ நாள், எத்தனை வருஷம் தான் தெரியல. அங்கேருந்து மீதியானர் வாங்கி போய்க்கிறாங்க. அங்கே எத்தனை வருஷம் தான் தெரியல. அவங்க மீதியானர் போந்திபாருக்கு விற்றுருக்குறாங்க. போந்திபார் அலுவலகத்தை எத்தனை வருஷம் வச்சுருந்தான்னு தெரியல. அவங்கக்கிட்டேருந்து இஸ்மவேலர் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க எத்தனை நாள் வச்சுருந்தாங்கன்னு, எத்தனை வருஷம் வச்சுருந்தாங்கன்னு தெரியல. அப்போ இந்த போத்திபாரே என்ன பண்ணுறான்? இஸ்மவேலர்கிட்ட என்கிட்ட வாங்கின்னு போனியே, மீதியானியார் கொண்டாந்து கொடுத்தானே ஒரு பையன், வாங்கின்னு போனியே, அந்த பையன் எனக்கு வேணும் குடுன்னு சொல்லி கேட்டு வாங்குறான் போத்திபார். விலை கொடுத்து இதில் யார் வாங்குறாங்க? வித்தது இவனுங்க 2 பேரும் மாற்றி மாற்றி, இஸ்மவேலும் மீதியானரும் மாற்றி மாற்றி வித்தது யாருக்கிட்ட? போத்திபார்கிட்ட. ஆனால் போத்திபார் தான் என்ன பண்ணுறான்? திரும்ப காசு கொடுத்து அவனை எனக்கே கொடுங்கன்னு வாங்குறான். அங்கே எத்தனை வருஷம் அப்படி வேலை செஞ்சான்னு தெரியல. அதுக்கு அப்புறம்தான் இவன் எங்கே விட்டாலும் நல்லா வேலை செய்கிறானே அப்படி சொல்லிட்டு தோட்டத்துலேயும் இல்லாமல் தனக்கு சொந்தமாக தன்னோட கூடவே தன்னுடைய வீட்டு அலுவலகத்தை பார்த்துக்க கொண்டாந்து வீட்டில் விடுறான். அல்லேலூயா, ஆமே. 4-5 வருஷமா அங்கே இங்கே இஸ்மவேலர் மீதியானியர் பார்வோன் மாதிரி தான் இருந்திருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே போனது 26 வயசில் தான் போயிருக்காரு. அவருக்கு ஒரு 2 வருஷம்தான் போத்திபார் வீட்டில் இருந்திருக்கிறாரு. தெரியுன்றதுனால, ஏன்னா எல்லாம் 4 அதிகாரம் 5 அதிகாரம் ஒன்றா ஒரே சம்பவம் வர்றதுனால தனித்தனியாக என்னால் படிக்க முடியல. அதனால் நான் அப்படியே சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் இது உடனே அப்படியே போத்திபார் மனைவி இஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப நாளாக என்ன பண்ணியிருப்பாங்க? 2 பேரும் க்ளோஸாக இருப்பாங்க, நல்லா பேசி இருந்திருப்பாங்க, ஐக்கியமாக இருந்திருப்பாங்க, இல்லை பர்சனல் விஷயங்கள்லாம் பேசியிருந்திருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான் இல்லையா? 24 மணி நேரம் வீட்டிலே இருந்து பார்த்து கவனிச்சுக்கிறான். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க? பர்சனல் ரிலேஷன்ஷிப் 2 பேருக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க இவங்க இதை மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க.
இந்த வீட்டிலே அவங்க அது மாதிரி அவங்க தப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க போத்திபார் மனைவி. அதுக்கு யோசேப்பு சொல்கிறாரு 39:9, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒருவரையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அப்படி சொல்கிறான் இவன். அப்போ அங்கேருந்து அவங்க ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. இவர் இது விளக்கம் சொல்கிறாரு, என்னை விட பெரியவன் யாரும் இல்லை, நான் அதை செய்யலாம், ஏன்னா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தா, ஏன்னா உங்களை தவிர என்கிட்ட எதையுமே அவர் என்ன பண்ணல, விலக்கி வைக்கல, அதனால நான் எப்படி செய்ய முடியும்? இது 2 பேருமே அந்யுன்யமாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அப்படிலாம் இல்லைன்னா போயிட்டு இது டெய்லி அப்படி கேட்க முடியுமா, அப்படி சொல்ல முடியுமா? யோசேப்பு அன்பு அவளுக்கு தெரியாமல் இருந்தா, யோசேப்பு அவகிட்ட அன்பாக இல்லாமல் இருந்தா டெய்லி இப்போ அப்படி கேட்க முடியுமா? அப்படி கேட்க முடியாதுல்ல. ஆனால் இவர் தான் என்ன பண்ணுறாரு, அதை அவாய்ட் பண்ணுறாரு. அப்படின்னா விருப்பம் இல்லாமல் அவாய்ட் பண்ணல, அதை தியாகம் செய்கிறாரு. அந்த டைமில் கண்டிப்பாக சொல்கிறேன், அவன் போத்திபார் அங்கே வந்திருக்கணும், இல்லை அங்கே இருக்கிறவங்க யாராவது வந்திருக்கணும். அதனால தான் அவள் அப்படி கத்தி யோசேப்பை என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாருன்னு சொல்லியிருக்க முடியும் நான் நினைக்கிறேன். அவன் என்கிட்ட இல்லை, அதனால் இவனை இப்படி பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. சூழ்நிலை காரணமாக அப்படி அவளால் சொல்ல முடியுது. அதுவும் இல்லாமல் யோசேப்பு இல்லைன்னு சொல்லலைங்க, ஆமான்னு தான் ஒத்துட்டு போகிறாரு. யோசேப்பு நான் அப்படி செய்யலைன்னு சொல்லியிருந்தா போத்திபார் கண்டிப்பாக யோசேப்பை நம்பியிருப்பார். ஏன்னா யோசேப்பை பற்றி போத்திபாருக்கு நல்லா தெரியும், அவன் அப்படி செய்ய மாட்டான்னு. ஆனால் அந்த இடத்துல கூட போத்திபார் மனைவியை காட்டி கொடுக்காம அவன் தப்பை ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறான், போகிறான். அல்லேலூயா, ஆமே. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளில் உள்ள நல்ல குணம், அவங்களுடைய நல்ல குணம் அதுதான். ஏன்னா யோசேப்பு கூட விருப்பம் இல்லாமல் இல்லை, அதை அவன் தியாகம்தான் பண்ணுறான். அல்லேலூயா, ஆமேன். நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி ஜெயிலில் போயிட்டு 12 வருஷமா 10 வருஷமா அவர் ஜெயிலே இல்லை. அவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஜெயிலில் கோவத்தில் கொண்டு போய் போத்திபார் ஜெயிலில் போடுறாரு ஆச்சுங்களா. ஜெயிலில் போட்டுட்டு அந்த இடத்துல கர்த்தர் அவரோட கூட இருந்து ப்ரமோஷன் கிடைக்குது அவருக்கு. அந்த ஜெயிலோட அதிகாரி இருக்கிறாருல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, யோசேப்பை ஜெயிலராக மாற்றி படிக்காமலே ஏட்டாகிறாருங்க யோசேப்பு. அதுலேருந்து ப்ரொமோஷன் ஜாஸ்தியாகி எங்கே போகிறாரு அப்படின்னா 40 ஆதியாகமம் 40. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பான பாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகியின் தலைவனும் ஆகிய 2 பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதி வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். அல்லேலூயா, புரியுதுங்களா? யோசேப்பு எங்க வந்திருக்கிறாரு, ஜெயில் கைதியா இல்லை, ஜெயில் கைதிகளுக்கு ஜெயிலராக இருந்தார், அதாவது ஏட்டாக இருந்தார். படிக்காமல் அந்த ப்ரமோஷன் கர்த்தர் கொடுக்குறாரு. பெரிய பெரிய தலைவர்கள் குற்றம் செஞ்சாக்கா அந்த குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே போய் அவங்களுக்கும் அதிகாரியாக இருக்கிறாருங்க. அப்போ அங்கே 2 பேர் கனவு சொப்பனம் பார்க்குறாங்க. அந்த சொப்பனத்துக்கு கரெக்டாக பதில் சொல்கிறாரு. ஒருத்தனை என்ன சொல்கிறாரு, திரும்ப ராஜா உன்னுடைய ஸ்தானத்திலே உன்னை உயர்த்தி திரும்ப உன்னை தலைவனாக ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, 3 நாளில் உன்னை தூக்கில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நடக்குது. இவங்கிட்ட சொல்வார், நீ ராஜா கிட்ட போகும்போது இதை நீ சொல்லு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், மறந்துடுறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஆனால் இது எல்லாமே என்ன நம்ம பார்க்குறதுனா, இதெல்லாம் தேவனுடைய சூப்பரான மாஸ்டர் பிளான். அவர் ஜெயிலெல்லாம் இல்லைங்க, அவர் ஜெயிலில் இருந்திருந்தா
1 வாரம் இருந்திருப்பார், 2 வாரம் இருந்திருப்பார். அப்படியே ஜாஸ்தினா 1 மாசம் இருந்திருக்கலாம். அதுக்கு மேல வாய்ப்பே இல்லை. போர்த்திபார் வீட்டில் இருந்ததை விட இங்க பெரிய பெரிய அதிபதிகள் வீடு நல்லா தான் இருக்கும். ஆனா அதை விட்டு வெளியே வர முடியாதே, அங்கேயே உள்ளே தானே இருக்கணும். எவ்வளோ பெரிய அரண்மனையா இருந்தாலும் அது ஹவுஸ் அரெஸ்ட் இல்லையா, அது வீட்டு காவல் இல்லையா, அது யாருக்குமே இருக்க பிடிக்காது. வீட்டுக்குள்ளே எவ்வளோ நாள் இருக்க முடியும் நம்மளால? அங்கே யோசேப்பு 2 வருஷம்தான் அந்த வீட்டில் கூட ஹவுஸ் அரெஸ்டாக இருந்திருக்கிறாரு. நம்ம நினைக்கிற மாதிரி 10 வருஷம் 12 வருஷம் ஜெயிலில் இல்லை. அதுக்கு தான் ஆவியானவர் துணையோட படிங்க, ஆவியானவர் துணையோட படிங்க. நான் அந்த தப்பு செஞ்சதுனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன். பெரிய ப்ரமோஷன் எது? எகிப்துக்கு அதிபதியாக்குறாருல பார்வோன், அதான் லாஸ்ட் ப்ரமோஷன். கர்த்தர் கூட இருக்கிறாருன்னா என்ன தெரியுமா? பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, அந்த வேலைக்கு கரெக்டாக வருவாங்க, அந்த வேலையை சொன்ன டைமுக்கு செஞ்சு முடிப்பாங்க. அதில் ஒரு அழகு இருக்கும், அதில் ஒரு ஒழுங்கு இருக்கும், அதை ஒரு ஞானமாக செய்வாங்க. டைம் பாஸ் பண்ண மாட்டாங்க அந்த வேலையில. அதிகாரி இருந்தாலும் இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்க? தேவனுக்கு பயந்து செய்வாங்க. அப்படி செய்யறாங்கல்ல, அவங்களோட தான் கர்த்தர் இருப்பாரு. அதை தான் பாக்குறாங்க. கர்த்தர் இருப்பாருன்னா கர்த்தர் இருப்பாரு, கூட இருப்பாருன்னா சும்மா இருக்கிறது இல்ல. அந்தந்த வேலையில அந்தந்த ஸ்தானத்துல அவங்களுக்கு இருக்கிற நிஜஸ்தன்மை, ஹானஸ்டா இருக்கிறது, இப்படி வேலை செய்யறாங்களே, இதை ஜனங்கள் பார்ப்பாங்க இல்லையா? எல்லாம் போய் சொல்றான், இவன் போய் சொல்ல மாட்டான், எல்லாம் திருடுறான், இவன் திருட மாட்டான், எல்லாம் டைம் பாஸ் பண்றான், இவன் டைம் பாஸ் பண்ண மாட்டான், கரெக்டா அந்த டைமுக்கு வரான், கரெக்டா அவன் சொன்ன டைம்ல அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடறான். அப்படி செய்யறாங்க பாரு. அது ஞானத்தோட செய்யறான், அழகா செய்யறான், பார்க்க அழகா நேர்த்தியா இருக்கு. அப்படி செய்யறாங்க இல்லையா? அதை பார்த்துதான் கர்த்தர் அவரோடு இருக்கிறாங்க, தேவன் அவரோடு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. அதெல்லாம் கர்த்தர் கூடக்குறாங்கன்ற அர்த்தம். இதை பார்த்துதான் என்ன பண்றாங்க, அங்கங்க ப்ரொமோஷன் கிடைச்சிட்டே இருக்கு. கர்த்தரால தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரத்துக்கு அனுமதிக்கப்பட்டா சந்தோஷமா தான் இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன அனுமதிச்சாலும் அது மேன்மைதான். அல்லேலூயா, ஆமென். லோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.